நேர்களே, தேசிய அரசியல்ல புது பரபரப்பு. ரெண்டு எதிர் முகாம்கள்லேருந்து வந்திருக்கக்கூடிய கருத்துக்கள் ரெண்டுமே தேச விரோத குற்றச்சாட்டை சுமந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மூலம் அப்படின்னு பார்த்தா ஆர்எஸ்எஸ் உடைய சர்சங் சலக், அதாவது ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் மோகன் பகவத்துடைய உரை. அவர் என்ன சொன்னார், நாட்டுக்கு 1947 கிடைச்சது அரசியல் விடுதலை தான், உண்மையான விடுதலை ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை கடந்த ஆண்டு நடந்ததே, கும்பாபிஷேகம் நடந்ததே, அப்பதான் உண்மையான விடுதலை கிடைத்தது அப்படின்னு சொல்ல இந்த கருத்து தீயாய் பற்றி கொண்டது. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கொந்தளித்து விட்டார். நாட்டுடைய விடுதலையை இப்படியா கொச்சைப்படுத்துவது? இப்படி ஒரு பேச்சை வேற ஏதாவது ஒரு நாட்டில் பேசியிருந்தா அந்த நபர் உள்ள இருந்திருப்பார், இவரை பிடிச்சி உள்ள தள்ளணும், இது இந்திய விடுதலையை அவமதிக்கக்கூடிய செயல் அப்படின்னு கொந்தளித்துட்டார். அதோடு இல்லாம இன்னொரு கருத்தையும் உதிர்த்துட்டார். நம்முடைய போராட்டமானது பிஜேபி ஆர்எஸ்எஸ் மட்டுமல்ல, இந்த சித்தாந்தம் இந்த அமைப்பில் பல இன்ஸ்டிடியூஷன்ஸில் வேரூன்றி இருக்கிறது. நமது போராட்டம் இந்தியன் ஸ்டேட்டுக்கு எதிராகவும் தான் அப்படின்னு சொல்ல இந்த இந்தியன் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்கிறது. இந்திய நாட்டுக்கு எதிராக யுத்தம் நடத்துறீங்களா அப்படின்னு பாஜக நீங்க பேசுறது தான் தேச விரோதம் அப்படின்னு கொந்தளித்திருக்கிறது. இந்த ரெண்டு உரைகளும் பரஸ்பரம் சம்பாதித்திருக்கக்கூடிய பட்டம் தேச விரோத பட்டம். தேச விரோத குற்றச்சாட்டு ராகுல் காந்தி வெர்சஸ் ஆர்எஸ்எஸ் என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கின்றோம். நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக திரு ஹிதாயத்துல்லா மற்றும் அவருடைய ஆத்ம நண்பர் பாஜகவின் சார்பாக திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் மற்றும் திரு எஸ் ஸ்ரீராம் அவர்கள் இணைகிறார். மற்றும் அதிமுகவின் திரு காரை செல்வராஜையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். மோகன் பகவத் தான் முதல்ல பேசினார்னாலும் முதல்ல உட்காந்துருக்கிறது ஹிதாயத்துல்லாங்கிறதுனால உங்கள்கிட்டேருந்தே கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்தியன் ஸ்டேட்டுக்கு எதிராக நம்ம போராடணும்னு ராகுல் காந்தி சொல்றார். எனில் இந்திய தேசத்துக்கு எதிராக போராட்டம் அப்படிங்கிற ஒரு பொருள் வருது, இல்லை பொருள் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் மோடி அரசை எதிர்க்கலாம், இந்தியன் கவர்மெண்ட் எதிர்க்கலாம், ஆனால் இந்திய நாட்டை எதிர்க்கணும் அப்படின்னு பொருள்பட பேசுவது அப்படிங்கிறது நியாயமா? அதுவும் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி பேசுவதற்கு அழகாது. வழக்கம் போல பாஜக பொய்யையும் பொருத்தையும் கூறி திசை திருப்ப பார்க்கிறது. பேசியது யாரு? ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர். என்ன பேசினாரு? உண்மையான சுதந்திரம் அயோத்தி ராமர் ஜென்ம பூமி அந்த கோயில் கட்டப்பட்ட பிறகுதான் சொன்னார். அப்படி என்று சொன்னால் இந்த 11 ஆண்டுகளாக மோடி ஆள்வது இந்திய சுதந்திரத்துடைய ஆட்சியா இல்லையாங்கிற கேள்விக்குறி. யாருக்கு கோபம் வந்திருக்கணும்? இந்த பாஜகவுக்கு கோபம் வந்திருக்கணும். ஆனால் ஆட்சியில் இருக்கிறது அவங்க தான். இவரை, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகவும் பேசியிருக்காரு, இந்திய சுதந்திரத்துக்கு எதிராகவும் பேசியிருக்காரு. இப்படி பேசிய மோகன்ஜியை, ஆர்எஸ்எஸ் உடைய மோகன்ஜியை இந்நேரம் வேறு அரசாக இருந்தால் உள்ளே தள்ளி இருக்கும். ஆனால் தள்ள வேண்டிய பாஜக அரசு அதை தள்ளாம அவர்களுக்கு ஆதரவா பேசியிருக்கு. ராகுல் காந்தியோட இந்த கருத்துல பிரச்சனை இல்லை. ஆனா எங்க பிரச்சனை வருதுன்னா, நம்ம போராட்டம் அப்படிங்கிறது இந்தியன் ஸ்டேட்டுக்கு எதிரானது அப்படிங்கிற பாஜகவுக்கு மட்டுமல்ல, இதுல வந்து தெளிவா சொல்லப்படுது என்னன்னு சொன்னா, பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய அரசுங்கிறத ரொம்ப தெளிவா. யாருடைய அரசு? அதுல பிரச்சனை இல்லை சார், அரசுன்னு சொல்றதுல பிரச்சனை இல்லை. மோடி அரசை எதிர்க்கிறதுக்கான உரிமையும் கடமையும் பொறுப்பு அவருக்கு இருக்கு. அதுக்கு தான் எதிர்க்கட்சி தலைவரா இருந்திருக்கு. ஆனா இந்தியன் ஸ்டேட் என்றால் அதனது பொருள் இந்திய நாடு. நாடு அப்படிங்கிறது இதெல்லாம் கடந்தது. இன்றைக்கு இந்திய நாடு என்பது பாஜக வசம் இருக்கு. அதுக்கு பல விஷயத்தை சொல்றாரு. இன்னொன்னு சொல்றேன், நாடுங்கிறது பொலிட்டிக்கல் கவர்மெண்ட் மட்டும் அல்ல சார். ராகுல் காந்தி சொல்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும் இல்ல சார். நாடுங்கிறது எல்லாத்தையும் அடங்கிய ஒரு சாவரன். அவர் பேசியதுல 1 2 நீங்க சொன்னீங்க, மீதி நான் சொல்லிட்டேன்னா அதுல பிரச்சனையே இல்லைங்கிறனா. எப்படி அப்படி பேசலாம்? அவருடைய பேச்சில இருந்து உங்களுக்கு தெரியும் அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத நம்ம கேட்கணும். அதாவது இன்னைக்கு ராகுல் காந்தியுடைய பேச்சு வந்து ரிட்டாலியேஷன். மோகன்ஜி இந்த மாதிரி பேசினாரு, இது மிகப்பெரிய தவறு, அரசியலமைப்பு சட்டம் சுதந்திரத்தின் அடையாளம் அல்ல என்று அவர் சொல்றாரு. யார் சொல்றா? அது மட்டுமல்ல, அயோத்தி கோயில் ராமர் 2 திறக்கப்பட்டது, 2 விஷயத்தை நீங்க தெளிவா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சார் அது சர்ச்சைக்குரியது சார். நான் அவர்கிட்ட அதை கேட்க போறேன். நான் கேட்கறது
இந்தியன் ஸ்டேட்டுக்கு எதிரான போராட்டம் எப்படி justify பண்ண முடியும்? அது அந்த வரிக்கு என்ன பொருள்? இந்தியன் ஸ்டேட் அப்படினா பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும், அதாவது பாஜக அரசுக்கும் எதிரான வார்ங்கிறாரு. அதுக்கு என்ன அவர் சொல்றாரு? அத போரிட எல்லா உரிமையும் இருக்கு, கடமையும் இருக்கு நான் சொல்லிட்டேன். இந்தியன் ஸ்டேட், அதுக்கு ஒரு பதில் சொல்றேன். தேசம் அப்படினு பொருள் வருதுயா. நாட்டின் ஒவ்வொரு அமைப்பையும் நல்லா கேட்டுங்க, ஒவ்வொரு அமைப்பையும் பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் கைப்பற்றி உள்ளது. இதனால் தற்போது பாஜக ஆர்எஸ்எஸ் மற்றும் இந்தியாவுக்கு எதிரான அந்த அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்திருந்தா அந்த இந்தியாவுக்கு எதிரான காங்கிரஸ் போராட்டத்தில் ஈடுபட்டு சார், அதை சுத்தப்படுத்துங்க, போராடுங்க, கடமையும் உரிமையும் உங்களுக்கு இருக்கு, தட்ஸ் ஃபைன். ஆனா இந்தியன் ஸ்டேட் என்பது என்ன? இந்தியன் கவர்மெண்ட் தான் நமக்கு தெரியும். யூ நோ வெரி வெல். இந்திய அரசாங்கம் சொல்லல அவரு. இந்தியாவுடைய இன்னைக்கு உள்ள ஸ்டேட்ல ரெண்டு என்ன மீனிங் சொல்லுங்க பாப்போம். ஸ்டேட்னா மாண்டிவிடோ கன்வென்ஷன் இருக்கு. ஸ்டேட்ஹுட்னா அது நாட்டை குறிக்குது. ஒரு பிரசிடென்ட் குறிக்கும் போது ஹெட் ஆஃப் ஸ்டேட் என்று சொல்லுவோம். நான் கேட்பது இன்றைய ஆட்சி பிரைம் மினிஸ்டர் இஸ் a head of the government சார். புரிஞ்சுக்கோங்க. பிரைம் மினிஸ்டர் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். அந்த பொலிட்டிக்கல் கவர்மெண்ட்டை எதிர்க்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஸ்டேட் என்பது சாவரன், அது நான் நெகோஷியபிள். அதுக்கு தான் அவர் சொல்றாரு, நீங்க சொல்ற அந்த சாவரினை நான் நெகோஷியபிள் இன்றைக்கு பாஜக ஒரு கவர்மெண்ட்டுடைய ஹெட்டா இல்லாம அதை கைப்பற்றி இருக்கிறது. ஒரு அருமையான அவர் சொல்றாரு, ஒளிவு மறைவான ரகசிய சமூகத்தால் இந்தியா வழிநடத்தப்படுகிறது. ஒரே ஒரு நபர் நாட்டை வழிநடத்த வேண்டும் என்று, நாட்டின் குரலை நசுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றனர். அதெல்லாம் பிரச்சனை இல்ல சார். நான் பிரச்சனைக்குரிய விஷயத்தை சொல்லி பிரச்சனை இல்லாத சொல்லிட்டேன். மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஒரு இந்தியாவுடைய அந்த ஸ்டேட்டை பூரா கைப்பற்றி விட்டது. நீங்க சொன்னீங்கல்ல, ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டா இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணிட்டாரு? பிரைம் மினிஸ்டர் இஸ் நாட் தி ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். புரிஞ்சுக்கோங்க, பிரைம் மினிஸ்டர் இஸ் தி ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட். சரி, ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் குடியரசுடைய தலைவர். இப்ப அதத்தான் நான் சொல்றேன், ரெண்டையும் சொல்றாரு அவரு. ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் சொல்றதுல பிரச்சனை இல்ல, இன்னொன்னு சொல்றது தான் பிரச்சனை. அதத்தான் சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னு நம்ம பிரச்சனை. இந்தியாவுடைய அமைப்புகளை இப்ப நீங்க யுஜிசி எடுத்துக்கிட்டா, யுஜிசி புதுசா சட்டம் மாத்துறாங்க. யுபிஎஸ்சி எடுத்துக்கிட்டா யுபிஎஸ்சி சட்டத்தை மாத்துறாங்க. எல்லாமே மக்களுக்கு எதிரா ஒரு வகுப்பினர் அதை கோல வச்சுகின்ற அளவுக்கு இதை செய்யறாங்கிறத அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். அது மட்டுமல்ல, இவர்கள் நீண்ட நெடுங்காலமாக ஆர்எஸ்எஸ் தேசிய கொடியை அவமதித்தது, நாங்கள் அவமதித்தோம். அரசியல் சட்டம் வரும்பொழுது இது மனு தர்மத்துக்கு எதிராக இருக்கிறது, அதை நாங்கள் எதிர்க்கிறோம். அதே மாதிரி இந்திய சுதந்திரத்தையும் நாங்கள் எதிர்க்கிறோம் சொன்னவர்கள் தான் ஆர்எஸ்எஸ். அப்படிப்பட்ட ஒரு ஆர்எஸ்எஸ்க்கு யார் பதில் சொல்லியிருக்கணும்? ஆர்எஸ்எஸ் காரன் தான் பதில் சொல்லியிருக்கணும். ராகுல் காந்திக்கு சொல்ல வந்தது யாரு? சொல்ல வந்தது யாரு? அவரை தூக்கி உள்ள போட வேண்டிய ஒரு அரசினுடைய நிதியமைச்சர், அந்த கட்சியினுடைய தலைவர், இந்த ரெண்டு பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவருக்கு ஆதரவா நிற்கிறாங்க. மத்தவங்களே பேச விடுங்க. இதை விட இந்திய விடுதலையை கொச்சப்படுத்த முடியுமா? ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் இப்படி இம்பியூனிட்டியோட பேசலாமா? இந்த நாட்டுடைய விடுதலைக்காக எத்தனை பேர் போராட்டம் செஞ்சிருக்கிறாங்க, எத்தனை உயிர் தியாகம் தமிழ்நாடு உட்பட நடந்திருக்கு. பிரதமர் ஒரு பக்கம் இந்த தியாகத்தை எல்லாம் பாராட்டுறார், இன்னொரு பக்கம் அது வெறும் அரசியல் விடுதலை தான் அப்படின்னு இந்திய விடுதலையை இப்படியா கொச்சப்படுத்துவது? திரு ஸ்ரீகாந்த், அவர் சொல்றது போல நீங்களும் வெகுண்டு எழுந்திருக்க வேண்டாமா உண்மையான தேசபக்தர்கள்னா? அதாவது இதை இரண்டு கூறுகளாக நம்ம பேச வேண்டிய விடயம். முதல் விடயம் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, அதற்கான பதில் சுதந்திர போராட்டம் இதற்கு முன்னாடி நடந்தது ஆர்எஸ்எஸ் தலைவர் அதை மறுதளித்து பேசிவிட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நாங்கள் மறுக்கிறோம். என்னென்னா, அவர் சொன்ன விடயம் வேற. காங்கிரஸ் இதுக்கு போராடுறதுக்காகவோ குரல் கொடுக்கறதுக்காகவோ எந்த விதமான முகாந்திரமும் இல்லாதவர்கள். ஏன்னா இன்றைக்கு இல்லாதவர்கள். ஏன்னு கேட்டா இன்னைக்கு அந்த காங்கிரஸ் இல்ல, இப்ப இருக்குது இந்திரா காங்கிரஸோட ஒரு தொடர்ச்சி தானே தவிர அந்த காங்கிரஸ் அன்னைக்கே காந்தி கலைக்கு சொன்னார். அதனால இப்ப கேட்டா ராகுல் காந்தி தான் சுதந்திரத்துக்கு போராடினார்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஏன்னா ஒற்றை குடும்பத்துக்கு தான் அதோட கிரெடிட் கொடுத்தாங்க. நீங்க லால் பகதூர் சாஸ்திரி யாருன்னு தெரியல, சர்தார் வல்லபாய் பட்டேல் யாருன்னு தெரியல, சுபாஷ் சந்திர போஸ் யாருன்னு தெரியல. காங்கிரஸ் புதுசா ஆபீஸ் திறந்திருக்காங்க, போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன். ஒரு நிமிஷம். அதாவது இப்ப இந்த எல்லாம் வச்சிருக்காங்க, நீங்க சொல்றது எல்லாம் பண்ணுவாங்க. எப்ப பண்ணாங்க? அத்தனையும் பாரதிய ஜனதா கட்சி செய்த பிறகு. இத்தனை நாள் அவங்களுக்கு இந்தியா கேட்ல போஸ் அவர்களுக்கு சிலை வைக்கணும்னு தோணலையா? இத்தனை நாள் பட்டேலுக்கு சிலை வைக்கணும்னு தோணலையா? எல்லாம் நான் காங்கிரஸ் தலைவர்களை இன்னும் சொல்ல போனால் சுதந்திரத்திற்கு போராடிய வீரர்கள் என்ற முறையில கொண்டாடியது பாஜக. அதனால அவர் சொன்ன கருத்து என்ன சொன்னார்னா, 60 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தாலும் நீ இந்தியாவோட கப்பல் படை
என்ன 60 வருஷமா வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல? இங்கிலாந்து ராணியோட வாழ்த்து கீதம் தான் வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்களுடைய பாஜக அரசு வந்தோன்னு தான் இந்த கீதத்தையே மாத்தி அமைச்சாங்க. பதில் கேள்வி கேட்கிறேன். இந்த நாட்டுடைய சிம்பலா தேசிய கொடி இருக்கு. இந்த தேசிய கொடி ஏத்துற வழக்கம் ஆர்எஸ்எஸ்ல எப்போ வந்துச்சு? எவ்வளவு நாள் வரைக்கும் ஏத்தவே இல்லை ஆர்எஸ்எஸ் இந்திய நாட்டுடைய மூவர்ண கொடியை. இந்த நாட்டுடைய மூவர்ண கொடி நாம் இந்திய பிரதமர் எல்லாரும் வணங்கக்கூடிய கொடி. அந்த கொடியை ஆர்எஸ்எஸ் ஏத்துக்கொண்டதா, வணங்கியதா? எப்பொழுது இந்த வணங்க தொடங்கியது? தவறான ஒரு கேள்வி. ஆர்எஸ்எஸ் இயக்கம் வந்து எங்களுடைய ஒவ்வொன்றும் ஒரு பிரிவாக இயங்கிக் கொண்டிருக்குது. எங்களுடைய அரசியல் இயக்கங்கள்ல எல்லாம் அது இல்ல. ஆர்எஸ்எஸ்க்குன்னு ஒரு கொடி இருக்கு. அந்த கொடி வணக்கத்தை உயிரா மதிக்கிற தொண்டர்கள் அந்த கொடியை வந்து தெய்வத்தின் திருவுருவமாக வழிபடுபவர்கள். அந்த கொடிக்கு தான் அங்க முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அந்த அமைப்பு அதற்கான அமைப்பு. அதுக்கப்புறம் எல்லாமே மரபுகள். பிரிட்டிஷ் ராணியோட கீதத்தை வாசிச்சாங்கன்னு சொன்னீங்க. நீங்க இந்திய தேசிய கொடியே ஏத்தலையேன்னு நான் கேட்கிறேன். ஆர்எஸ்எஸ் தான் உயர்த்தி பிடிக்கிறது. இன்றைக்கு நீங்க கால ஓட்டத்துல நீங்க எல்லா மாறுதல்களுக்கும் வந்து ஆர்எஸ்எஸ் இடம் கொடுத்திருக்கிறது. இப்ப நான் முக்கியமா பேச வேண்டியது வந்து நம்ம பேசு பொருள் வந்து நம்ம ராகுல் காந்தி அவர்கள் வந்து பேசின விடயம். அதுக்கு வந்து எங்களுடைய கருத்து நான் வந்து பதிவு செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். அவர் என்ன சொல்றாரு? ஆர்எஸ்எஸ் பிஜேபி எல்லா அமைப்புகளையும் ஆக்கிரமித்து விட்டன. எப்படியா? நாங்க தான் ஆட்சியில் இருக்கிறோம். எல்லாத்தையும் இப்ப யூபிஎஸ்சி உதாரணம் கூட அண்ணே சொன்னாங்க. யூபிஎஸ்சி யூஜிசி எல்லாம் தன்னால சட்டமே. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அவங்க சட்ட மாறுதல்கள் செய்ததே இல்லையா? அவங்க தனி அமைப்பாக அவங்க என்னென்ன செய்யறாங்க, தேர்தல் ஆணையமாகட்டும், எல்லாருமே அவங்க சட்டத்தில் சில மாற்றங்களுக்கு உட்பட்டதுதான் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதை தாக்குகிறோம் என்ற பெயரிலே இவர் இந்திய நாட்டையே தாக்குகிறார். எப்படி இந்திய நாட்டை தாக்குறாரு? அவர் மிக தெளிவாக சொல்கிறார். இப்ப காங்கிரஸ் அவர் ஆங்கில சொற்றொடர்ல சொன்னது நீங்களே சொன்னீங்க. அது தமிழ்ல எல்லாருக்கும் புரியும்படி சொல்றது என்றால், இப்ப காங்கிரஸ் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி மட்டுமல்ல இந்திய நாட்டையே எதிர்க்க வேண்டிய போராட வேண்டிய கட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்குன்னு மிக தெளிவாக எதிர்க்கிறதுன்னு எப்படி இன்டர்பிரட் பண்றீங்க? ஆமா, அவர் when he is telling we are not only opposing BJP and RSS, we are opposing the Indian state ங்கும்போது ஸ்டேட் என்னவென்று இந்திய அரசமைப்பு சட்டம் ஆர்டிகல் 12ல விளக்குது. ஸ்டேட் இன்க்ளூட்ஸ் பிரசிடென்ட், கவர்னர், கேபினெட் மினிஸ்டர்ஸ், போலீஸ், பியூரோக்ரசி. சோ இதத்தான் வந்து ஸ்டேட் அப்படின்னு நமது கான்ஸ்டிடியூஷனுடைய ஆர்டிகல் 12 சொல்லுது. இதுல ஜுடிஷியரி கிடையாது, ராணுவம் கிடையாது. சோ ஒட்டுமொத்த தேசத்தையும் அவமதிச்சிட்டாருன்னு சொல்றதுக்கான முகாந்திரம். இந்திய நீங்க தெளிவாக சொல்கிறீர்கள். ஆர்டிகல் 12 அடுத்து நான் தான் சொல்லலாம்னு இருந்தேன். இவர் கையில வெறும் புக்கை மட்டும் எடுத்துட்டு வந்தா போதுமா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் புத்தகம் உள்ள வெற்றுத்தாள்களுடன் கூடிய அட்டையை மட்டும் போட்டு எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு வந்தா போதுமா? அதை படிக்க வேண்டாமா? ஆர்டிகல் 12 என்ன சொல்கிறது என்று அவர் மிக தெளிவாக அவர் படித்திருந்தால், இந்தியா வந்து ஒரே நாடுன்னு சொல்லுது. ஆனா அவர் என்ன சொல்றாரு? கன்சார்டியம் ஆஃப் ஸ்டேட்ஸ்ங்கறாரு. மாநிலங்களின் தொகுப்பு என்று பேசுகிறார். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் சட்ட விரோதம் இல்லையா? இன்னைக்கு ஆர்டிகல் 1 இந்தியா தட் இஸ் பாரத் இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் சொல்றதா இல்லையா? இந்தியாவுக்கு ஒரே சட்டம் இருக்கிறதா இல்லையா? இந்தியா ஒரே இறையாண்மையின் கீழ் வருகிறதா இல்லையா? அப்படி என்றால் ராகுல் வந்து இந்திய கொடியை எதிர்க்கிறார், இந்திய பாராளுமன்றத்தை எதிர்க்கிறார், இந்திய கொடி எங்க எதிர்க்கிறார், இறையாண்மையை எதிர்க்கிறார். எங்க எதிர்த்தார்? when he is raising his voice against Indian state, அவர் இந்திய பாராளுமன்றத்தை எதிர்க்கிறார், இந்திய இறையாண்மையை எதிர்க்கிறார், இந்தியாவின் அடிப்படை சட்டத்தை, அரசியலமைப்பு சட்டத்தை எதிர்க்கிறார். இந்திய மக்கள்லாம் வாக்களித்து ஆட்சியில் அமைத்திருக்கிற ஆட்சியை எதிர்க்கிறார் என்றால் ஜனநாயகத்தை எதிர்க்கிறார். அரசை எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நான் சொல்றேன் காரணம். இதுவரை 91 முறை தேர்தல்களில் தோல்வியை தொடர்ந்து தழுவி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன் என்னென்ன தேர்தலில் ஒரு தோல்வியை. 89 தேர்தல் இருக்கும். அதுக்கப்புறம் ஹரியானாவையும் மகாராஷ்டிராவையும் சேர்த்துக்கோங்க. 91 முறை தோல்விகளை தொடர்ந்து சந்தித்து இருக்கிறார் ராகுல் காந்தி. அந்த விரக்தியின் வெளிப்பாடு. இப்படி ஒரு தலைவரை இந்திய நாடு கண்டதே இல்லை அந்த கட்சியில. அதனால அவர் என்ன செய்யறாரு? இனிமே தேர்தலில் போட்டியிட்டு தன்னால வெற்றி பெற முடியாது என்பதால அவர் என்ன செய்யறாரு? இந்தியாவுக்கு எதிரான சக்திகளோட கைகோர்க்கிறார். ஒவ்வொரு முறை வெளிநாடு போகும்போதும் நீங்க பாத்தீங்கன்னா அவர் வேற ராகுல் காந்தியா போவார். அவர் இந்திய அரசியலமைப்பு தந்த பதவியில் அமர்ந்து கொண்டு, இந்திய அரசியல் சாசனத்தின் பதவியில் அமர்ந்து கொண்டு, எதிர்கட்சி தலைவராக ஒரு கேபினெட் மினிஸ்டர் அந்தஸ்து தந்த பதவியில் அமர்ந்து கொண்டு இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுகிறார். வெளிநாடு போனா ஜார்ஜ் சோரஸ் பார்க்கிறார். ஜார்ஜ் சோரஸ் எங்க பார்த்தாரு? ஆதாரம் இல்ல இல்ல அவரோட ஜார்ஜ் சோரஸ் ராகுல் காந்தி பார்த்தாரு. ராகுல் காந்தி ஜார்ஜ் சோரஸோட அந்த அமைப்பின் துணை தலைவரோட தான் அவர் சந்தித்து பேசினார். தேதி நேரம் எல்லாம் உங்களுக்கு தர்றேன். இலான் உமர் யாரு? பார்பரா லீ யாரு? இவங்களெல்லாம் ஏன்? ரோஹன் கண்ணா யாரு?
அதனால இவங்களெல்லாம் இந்தியாவுக்கு எதிரான கருத்தியல் கொண்ட பல நாட்டு தலைவர்களை, ஆபத்தான கருத்துக்கள் சொன்னவர்களை பிரதமர் சந்திக்கிறார். பாகிஸ்தானின் ஆதரவாளர்களை அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சரே என்று நினைப்பவர் காலிஸ்தான் ஆதரவாளர்களே. ரோஹன் கண்ணா யாரு? காலிஸ்தான் ஆதரவாளர். இலான் உமர் யாரு? பாகிஸ்தான் ஆதரவாளர். இந்தியா காஷ்மீர் இந்தியாவின் பகுதி இல்ல, இந்தியன் ஆக்குபைடு காஷ்மீரை சொல்றவங்க இலான் உமர். அவங்களை எப்படி இவர் சந்திக்க முடியும்? ஒரு எதிர்க்கட்சி தலைவர். அவங்களோட என்ன கலந்துரையாடல் வேண்டி இருக்கிறது? அவர் பங்களாதேஷில் நடந்த மாதிரி இங்க ஒரு கலவரம் மூலமாக காஷ்மீர் இந்தியாவுடைய பகுதி இல்லைன்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானுடைய அரச தலைவர்கள், அரச முறையா இந்திய தலைவர்கள், பிரதமர் மோடி, பிரதமர் வாஜ்பாய் எல்லாம் சந்திச்சது இல்லையா? ஒருத்தரை போய் சந்திக்கிறதுனாலேயே இந்த பொசிஷன் என்டாஸ் பண்ணிடுறாங்க. யாரை சந்திச்சார்? பிரதமர் மோடி அவர்கள் சென்ற போது யாரை எல்லாம் சந்தித்தார்? பட்டியலிடுங்க. நவாஸ் ஷெரீப் வீட்டு கல்யாணத்துக்கு போனாரு, வாஜ்பாய் நவாஸ் ஷெரீஃபை சந்திச்சாரு, முஷரஃபை சந்திச்சாரு. அவங்க எல்லாம் அது என்கேஜ்மென்ட் இஸ் நாட் என்டாஸ்மென்ட். அது அரசு முறை பயணமாக போகும்போது சந்திக்கிறார். இவர் எதிர்க்கட்சி தலைவர். அப்படி இல்ல. இவர் இந்த முறை ரெண்டு பேருமே ஒரே காலகட்டத்தில் அமெரிக்கா போனாங்க. அவர் யாரை சந்திச்சாரு? அங்க போய் சுந்தர் பிச்சையை பார்க்கிறாரு. யாரெல்லாம் பெரிய பெரிய சிஇஓ, இந்திரா நூயி இருக்காங்க, அந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம், பெரிய பெரிய அறிஞர்களை எல்லாம் சந்திச்சு பிரதமர் பேசுறாரு. இந்தியாவுக்கு வாங்க, உங்க தொழில் முதலீடு அதிகரிங்கன்னு பேசுறாரு. இவர் போய் யாரெல்லாம் தீவிரவாதிகளோ, யாரெல்லாம் இந்தியாவுக்கு எதிராக போராளிகளை உருவாக்குகிறார்களோ அவர்களை சந்தித்து பேசுறாரு. அவர்களை சந்தித்தால் நீங்க சொல்றதெல்லாம் உங்க கருத்தான ஆமோதிக்கிறேன். என்னன்னா, தேர்தலின் 91 முறை தொடர் தோல்விகளை சந்தித்த ராகுல் காந்தி தேர்தலின் மூலமாக தனது கட்சிக்கு வெற்றிக்கு கிடைக்காது என்ற விரக்தியின் அடிப்படையிலே இந்த மாதிரியான தீவிரவாத எண்ணம் கொண்டவர்களை சந்தித்து இந்தியாவிற்கு எதிரான போரை இன்று அறிவித்து விட்டார். அவர் இந்தியாவிலே இருக்க தகுதி இல்லாத நபராகிவிட்டார். நக்சல்களுடைய மொழியை பேசுறார். நாட்டு அமைப்பை எதிர்த்து போராடுவது நக்சல்கள் தான். இவர் ஒரு அர்பன் நக்சல். இப்படி தேசத்தை எதிராக போரிடுவதா சொல்வதா? விரக்தியில பேசலாங்கிறார். விரக்தியில் பேசினா எனக்கு புரியல. இப்போ நான் விரக்தியில் அவர் கருணேஷ் பேசினது தான் விரக்தியில் ஏதோ சப்ஜெக்டை நீங்கள் கேட்ட கேள்விகளை தவிர்த்து எங்கெங்கேயோ உள்ளே போய் எதையோ உள்ளே கொண்டே சொருகலான்னு நினைக்கிறாரு. உண்மை அது இல்லை. அவர் மோகன் பகவத் அவர்கள் சொன்ன 2 முக்கியமான விடயங்களுக்கு அவர் பதில் சொல்லுகிற பொழுது இந்த செய்தியை சொல்கிறார். முதல்ல, தேசம் என்பது ஒரு நிலப்பரப்புக்கு உட்பட்ட பகுதி மட்டுமல்ல, அந்த மண்ணில் வாழ்கிற அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது தேசம் என்பது. ஒரு நாட்டினுடைய இறையாண்மை என்பது இந்த ஸ்டேட் என்கிற குறிப்பு வருகிற பொழுது ஒரு நாடு அந்த நாட்டிற்கான அதிகார அமைப்பில் உள்ளவர்களை குறிக்கிற சொல் தான் ஸ்டேட். இதுதான் டிக்ஷனரியில் டெஃபினேஷனாக கொடுத்துருக்கிறது. இறையாண்மைக்கு ஒரு நாடு, அந்த நாட்டை நிர்வகிக்கிற அரசு, அதற்கான அதிகாரங்கள், அதற்கான சட்ட வரைமுறைகள், இதுதான் தேசத்திற்கும் இறையாண்மைக்கும் ஒரு ஸ்டேட் என்கிற குறிப்புகளுக்கு கொடுக்கப்படுகிற விளக்கம். அதைத்தான் ராகுல் காந்தி செய்ததாக இந்தியன் ஒரு ஸ்டேட்னா என்னன்னு சர்வதேச பார்லன்ஸ்ல பார்க்கும்போது அந்த நாட்டை குறிக்குது. அது நீங்க எப்படி வேணா அதுதான் மாண்டிவிடியோ கன்வென்ஷன். அறிவுபூர்வமா ஒருத்தன் பேசும்போது அது நீங்க எப்படி நான் வந்து இன்டர்பிரேஷன்ல சொல்லல, இதற்கான சர்வதேச கன்வென்ஷன்ஸ் அடிப்படையில் இல்ல. அது என்ன சொல்றாரு, அது குறிப்பிட்டு வருகிற பொழுது நான் பேசுறேன். நினைச்சுக்கிறோம் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க பேசும்போது நினைச்சுக்கிறோம் நிறைய பேர் தமிழ்நாட்டுல பேசுவாங்க. நீங்க பேசும்போது அவர் குறுக்கு பேசினா நான் பேச மாட்டேன், அமைதியா இருந்தேன். உங்க டர்ன் பேசுங்க. நீங்க பேசும்போது பேச சொல்லுங்க. பிஜேபி RSS captured every single institution of our country. இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் அடுத்து சொல்றாரு, we are now fighting the BJP RSS and the Indian state itself. அப்படி என்றால் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய, நான் ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன், அரசு பள்ளியில் படித்து ஏதோ ஒரு சிற்றறிவு எட்டு இந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் இதை முழுமையாக படித்து தெரிந்து இந்த சொல்லுக்கான விளக்கம் என்ன என்பதையெல்லாம் தெரிந்து டிக்ஷனரியில் கொடுத்திருக்கிற, அறிவுசார் பெருமக்கள் கொடுத்திருக்கிற, அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தைகளுக்கு உட்பட்டுத்தான் நான் இதை அணுக வேண்டுமே தவிர, அவங்க அதை சொல்றாங்க இவங்க அதை சொல்றாங்க இது இப்படி எடுத்துக்கலாமான்னா அது அவரவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாமே தவிர அது எல்லாம் உண்மை என்று எடுத்து ஒரு ஃப்ராய்டியன் ஸ்லிப்னு கடந்து போயிடலாம். அதாவது அவரோட நோக்கம் இது இல்ல, அவர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொன்னாரு, நாட்டை சொல்லலன்னு. இது வந்து ஒரு சப்பக்கட்டுவாதாக மேபி வார்த்தைகள் மாறி வரலாம் ஒரு தலைவர்களுக்கு. ஆனா அது ஏத்துட்டு போகாம இந்த ஸ்டேட்ங்கிறதுக்கான விளக்கம் சர்வதேச அளவில் அதுதான். இல்ல, அதிகார அமைப்பை குறிக்கிற சொல் தாங்க ஸ்டேட். அதை நீங்க ஏற்கனவே அரசியல் சாசனம் 12 சொல்லி சொன்னதை நீங்க விளக்கமா சொன்னது, அதுதான் அதற்கான அர்த்தம்.
அதை தாண்டி அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிற விளக்கத்திற்கெல்லாம் நம்ம வந்து புதுசா அவர்களுக்கு விளக்கத்துக்கு நான் ஏன் அதில் போய் விளக்கம் அவருக்கு ஒரு இன்டர்பிரேஷன் இருக்கும்போது மோகன் பாகவத்துக்கு சுதந்திரத்தை பத்தி ஒரு இன்டர்பிரேஷன் சுதந்திரத்தை பத்தி இன்டர்பிரேஷன் இருக்குது தப்பு அந்த இன்டர்பிரேஷன் தான் விமர்சனம் பண்றோம் அது சரின்னு சொல்லி அவரை கைது பண்ற அளவுக்கான விமர்சனம். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க RSS வந்து தேசிய கொடியை நாக்பூர் அலுவலகத்தில் ஏற்றவே முடியாது, இந்த சுதந்திரத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இந்த மூவர்ண கொடியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், தேசிய கீதத்தை இசைக்க மாட்டோம் என்று இந்த சுதந்திரத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சுதந்திரத்தை ஏத்துக்கிட்டாங்க. கொடியில அவங்களுக்கு கொடி ஏத்துக்கலைன்னா 2001 ஏத்துனாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஏத்துனாங்க. இது நல்லா இருக்கா? சுதந்திரத்தை நாங்கள் ஏற்றுப்போம், ஆனால் தேசிய கொடியும் தேசிய கீதத்தையும் ஏற்றுக்க மாட்டோம், நாங்கள் வந்து காவிய கொடியை தான் வணங்குவோம், அதை மட்டும்தான் வழிபடுவோம், தேசிய கொடிக்கு அவங்களும் மாத்திட்டாங்க. அவங்களும் தேசிய கொடி ஏத்துறாங்க 2001க்கு அப்புறம் நினைக்கிறேன். எப்போ 2001க்கு அப்புறம் இல்ல 1950 தந்தை பெரியாருக்கு அறிவு இல்லையா? இல்ல அதுக்கப்புறம் ஏத்தல. நடுவுல ஒரு கேப், முதல்ல ஏத்தாங்க மாறினாங்க, அப்புறம் 2001க்கு அப்புறம் ஏத்த ஆரம்பிச்சாங்க. பெரியார் ஏற்றுக்கொண்டாரா? பெரியார் சுதந்திரத்தை ஒத்துக்கொண்டாரா? அப்ப என்ன சொல்ல வராரு? பெரியாருக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல வராரா? அறிவுள்ளவர் வார்த்தைகள்ல கவனம். அவர் சொல்றாரு, மறைந்த தலைவர்கள் பத்தி பேசுறாரு. அவர் சொல்றாரு, அவர் வார்த்தையை பிடிமானமா சொல்லுங்க. நான் ஏற்கனவே அதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்கோம், விளக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். சுதந்திரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று RSS சொன்னதற்கும் தந்தை பெரியார் அவர்களுக்கு சொல்வதற்கான வேறுபாடை மட்டும் சொல்லிடுறேன். அவர்கள் வந்து மூவர்ண கொடியே ஏற்ற மாட்டோம், தேசிய கீதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நாக்பூர் RSS அலுவலகத்திலே ஏற்றாமல் இருந்தவர்கள் RSS. அதற்காக அவர்கள் சொன்ன காரணம் இந்துத்துவம், இந்து ஒருமைப்பாடு, இது இந்துத்துவா தேசமாக அறிவிக்கப்பட வேண்டும், இஸ்லாமியர்களுக்கான நாடாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதன் அடிப்படையில் தான் அந்த RSS இது கொடியை ஏற்றாமல் மறுத்தார்கள். பெரியார் அவர்கள் சுதந்திரத்தை துக்க தினமாகவும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னதற்கு காரணம் இது வந்து உயர் சாதி வகை, இன்னைக்கு அது பேசப்படுது OBC சப்ஜெக்ட், உயர் சாதியில் இருப்பவர்களுக்கான கிடைக்கக்கூடிய சுதந்திரமாக இருக்குமே தவிர ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கான சுதந்திரமாக இது இருக்க போவதில்லை, இதில் மாற்றம் வரவில்லை என்று சொன்னால் நான் இந்த சுதந்திர தினத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று பெரியார். காரணம் ரெண்டு, கருத்து ஒன்றுதானே. இஸ்லாமியர்களை எதிர்த்தாரா இல்லையா? ஒரு நிமிஷம், பெரியார் எதிர்த்தாரா இல்லையா? இல்ல நான் இஸ்லாமியர்கள் எதிர்த்தாரா இல்லையா? ஆமா இல்ல மட்டும் சொல்லுங்க. நான் சப்ஜெக்ட் ஒரு சைடு பேசாதீங்க. நீங்க RSS பத்தி கதை சொல்றீங்க. பெரியார் சொன்ன கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள்லாம் வளர விட மாட்டாங்கன்னு சொன்னாரா சொல்லலையா? பெரியார் சுதந்திரத்திற்கான செய்திக்கு நான் பதில் சொல்லிட்டேன். அடுத்து நீங்கள் வைத்திருக்கிற கேள்விக்கான பதில். இரண்டாவது வந்து அவர் மோகன் பகவத் பேசிய கடந்த 2 ஆண்டுகளில் அவர் பேசிய எல்லா செய்திகளையும் நான் இன்னைக்கு குறிப்பிடுத்தேன். அதில் முக்கியமாக ஒரு 3 செய்திகளை நம்ம குறிப்பிட்டு பேசணும்னு சொன்னால், இதை வந்து சுதந்திரம் வந்து 1947 பெற்றது உண்மையான சுதந்திரம் அல்ல, ராமர் கோவில் குடமுழுக்கு நடந்த தினம்தான் இந்த நாட்டிற்கு உண்மையான சுதந்திரம் என்று பொழிகிற பொழுது இந்தியாவினுடைய முதல் சுதந்திர போராட்ட வீரன் அழகுமுத்துக்கோன், பூலித்தேவன் உள்ளிட்ட நம்முடைய முதல் சிப்பாய் கலவரம், வேலூர் சிப்பாய் கலவரம் உள்ளிட்ட அதில் உயிரிழந்தவர்கள், இந்தியா முழுமைக்கும் இந்த சுதந்திர போராட்டத்திற்காக உயிர் நீத்தவர்கள், பெரிய தலைவர்கள் எல்லாம் அந்த சுதந்திரத்தின் அடையாளமாக இன்றும் வணங்கப்படுகிறோம். அவர்களுக்கு அநீதி இழைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பங்களை அதாவது ஒரு சுதந்திர போராட்ட வீரர்கள் என்கிற ஒரு மரியாதை கூட துக்க தினம்னு சொல்றதும் அந்த கணக்குல வராதா? அந்த துக்க தினம் சொல்றதும் அந்த கணக்குல வராதா? இது ஓகே. அதே தினம்னு சொன்னதுக்கான காரணம் அவங்களுக்கு ஒரு காரணம், உங்களுக்கு ஒரு காரணம். என்னங்க மறுபடியும் நான் சொல்றேன், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான சுதந்திரமாக இருக்க நீங்க ஒரு காரணம் வைக்கிறீங்க, எந்த காரணம் நியாயம்னு போல ரெண்டு ஒரு கருத்து தானே கேட்க. இல்ல அது கருத்துல வேறுபாடு இருக்குங்க. அந்த எல்லாத்தையுமே ஒரு நியாயம் இருக்கு இல்லையா? நம்ம வச்சு நீங்க ஒரு நியாயம் கற்பிக்கிறீங்க இல்லையா? அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு, ராமர் கோயில் கட்டிய தினம்தான் அது உண்மையான சுதந்திரம் என்று சொல்லுவது இந்த தியாகிகளை அவமதிக்கிற, அந்த தியாகிகளின் ஒட்டுமொத்த இந்த இந்திய சுதந்திரத்துக்காக போராடி உயிர் நீத்த அத்தனை குடும்பங்களையும் கேவலப்படுத்தி இருப்பது என்போடு மட்டும் இல்லாம அந்த ராமர் கோயில் கதவு வழியாகத்தான் இந்த நாட்டினுடைய வாழ்வாதாரமே பெருகுதான். 5000 ஆண்டு கால ஒரு இந்திய பாரம்பரியம், ராமர் கிருஷ்ணன் வரிசையா சொல்லிட்டு அந்த ராமர் கோயில் கதவு தான் இந்திய பொருளாதாரத்தையே வழி நடத்துதுன்னு பேசக்கூடிய ஒரு நிலையில் அப்படி சுருக்குவதா இந்திய விடுதலைங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த நாட்டுடைய விடுதலையில எத்தனை முக்கியமான அத்தியாயங்கள் திரு காரை செல்வராஜ் சொல்வது போல தமிழக வீரர்கள், தமிழக சுதந்திர போராட்ட வீரர்கள் எத்தனை பேர் பங்காற்றி இருக்கிறாங்க. நீங்க ஒரு கோவில் திறப்போட அதை வந்து விடுதலை ஒப்பிடுறதுங்கிறது சரியா?
நீங்கள் கோவில்னே கூட வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் இந்தியாவுடைய இதர பகுதிகளில் அயோத்தி ராமர் கோவிலை விட பல்லாயிரக்கணக்கான வருடங்கள், பல நூறு வருடங்கள் வரலாறு கொண்ட எத்தனையோ கோவில்கள் இருக்கு. ஒரு கோவில் திறப்போட இந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த விடுதலையும் ஒப்பிட்டு பேசுவதுங்கிறது விடுதலையை கொச்சப்படுத்துவதாகாதா? அதாவதுங்க, அமெரிக்கன் டீப் ஸ்டேட்னு ஒன்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது நம் நாட்டை குறிவைத்து இந்த 10 வருஷமாக அந்த அமெரிக்கன் டீப் ஸ்டேட் செய்து கொண்டிருக்கிறது, ஜார்ஜ் சோரோஸ் செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஸ்டேட்டை யூஸ் பண்ணுறவங்க யாருன்றதை நான் மக்கள்கிட்ட விட்டுறேன். அந்த ஸ்டேட்டுன்ற அந்த மனப்பார்வை இருக்குது பார்த்தீங்களா, அதுவே உங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்கும் யார் என்ன நோக்கத்தில் பண்ணுறாங்கன்னு. எங்க இவ்வளவு ராகுல் காந்தி ஏக்கறது அமெரிக்கன் டீப் ஸ்டேட் யாருக்கு தெரியும்? இருக்கலாம். சொல்லிட்டு என்ன இருக்கலாம். ஸ்ரீகாந்த் சார் சொன்னார் பார்த்தீங்களா, நமக்கெல்லாம் எதிரிகள் யாரோ அவர்களோட தான் அவர் நட்பே காட்டுறாரு. சைனாவோட ஒரு சீக்ரெட் பேக்ட் அந்த காங்கிரஸ் கட்சி போட்டது. அது என்ன நீங்கள் போட்டீங்கன்னு நீங்கள் ஒரு வெளிப்படைத்தன்மையாக நம் நாட்டு மக்களுக்கு சொன்னீங்களா? காங்கிரஸ் பார்ட்டி வர்சஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி என்ன அந்த ஒப்புதல் சொல்லலையே. அதனால எல்லாருக்கும் அந்த ஒரு டவுட் வரல. என்ன தப்பு இருக்கு? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இப்படி யோசிக்கிறீங்களே, சுப்ரீம் கோர்ட் சனாதனமும் இந்து மதமும் ஒன்று என்று சொன்ன பிறகும் சனாதனத்தை ஒழிப்போம், கொசு டெங்கு மலேரியான்னு சொல்லிட்டு இன்னைக்கெல்லாம் ஆட்சியில் இருக்காங்களே, அவங்கள பார்த்து இந்த கேள்வி நீங்கள் கேட்கவே மாட்டீங்களா? அது வேற சப்ஜெக்ட். அது ஏன் வேற சப்ஜெக்ட்? நீங்கள் மோகன் பாகவத் அவர்கள் எல்லா கோவில்கள் எல்லா இடத்துல வேணா இருக்கலாங்க. ஆனால் ஒரு பெரும்பாலான ஒரு மதத்தினர் தங்களது ராமர் அங்கே பிறந்திருக்கிறார் என்று சொன்ன அந்த ஒரு ஐதீகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அது 500 ஆண்டு கால போராட்டத்திற்கு அப்புறம் நியாயமாக, நேர்மையாக, ஜனநாயகமாக ஒரு வின் பண்ணி ஒரு கோவில் கட்டுறத ஒரு பெருமையாக உரிமை இருக்கு. அதை மாறிப்பட்டவங்க வேற பார்வை கொண்டிருக்காங்க. கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நாட்டுடைய விடுதலைக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? நான் கம்ப்ளீட் பண்றேன். அதே மாதிரி இந்தியன் ஸ்டேட்டை நீங்க ஃபைட் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா என்ன? உங்க விரக்சியின் உத்தியில் இருக்கீங்க. ஹிண்டன்பர்கை வச்சு என்ன ஆட்டம் ஆடினாங்க இந்த எதிர்கட்சிகள். நம்மளுடைய சிறு முதலீட்டாளர்களோட பணம் எத்தனையோ போச்சு. இன்னைக்கு அந்த ஹிண்டன்பர்கை நீ க்ளோஸ் பண்ணிட்டு திவாலாகி போயிடுச்சு. இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டு போனான் அந்த ஹிண்டன்பர்களால நம்ம நாடு போச்சு, நம்ம நாட்டின் முதலீட்டாளர்கள் போனாங்க. நம்ம நாட்டோட முதலீட்டாளர் எவ்வளவு பணம் போச்சு? பார்லிமெண்ட் செஷனை முடக்கி விட்டீங்களே, அதுல நீங்க ஏதாவது பண்ணீங்களா? அது என்ன? இதெல்லாம் தான் எனக்கு ஆர்டிகல் 370. நீங்க தேசபக்தர் உடையவர்களாக இருந்தா திரு ராகுல் காந்தி அவர்களே, ஆர்டிகல் 370 எடுப்பதற்கு நீங்க முதல்ல நீங்க சரின்னு சொல்லியிருக்கணும். நீங்க இன்னும் எதிர்க்கிறீங்க. பாகிஸ்தான் உங்களுடைய காஷ்மீர்ல ஜனநாயகம் இல்லைன்னு சொல்றத யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு கோடிட்டு காட்டி எழுதுறாரு. ராகுல் காந்தியே கூறுகிறார், லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் கூறுகிறார் அங்க ஜனநாயகம் இல்லை என்று. இதுதான் உங்க ஜனநாயக பக்தா? இதனால தான் உங்களை நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி நான் உங்களுக்கு பாகிஸ்தானோட அந்த சீக்ரெட் உறவு என்னன்னு நான் உங்களுக்கு அவர்கள் சொல்ல இதுவரைக்கும் ஒரு ரகசிய உறவு. எது பேக்ட் சைன் பண்ணாருங்க? ராகுல் காந்தி தான் சைன் பண்ணாங்க. பின்னாடி மேடம் சோனியா காந்தி, லீ ஜின்பிங் இருந்தாரு. என்ன பேசுறீங்க? பாகிஸ்தானோட எங்க பேக்ட் சைன் இல்லங்க, சைனாவோட. மை அப்பாலஜி. சைனீஸ் பேக்ட். மை சிம்பிள் அப்பாலஜி. சைனீஸ் பேக்ட் யாரா இருந்தானே? பாகிஸ்தானோட இன்னொரு கூட்டாளி தானே சைனா. சைனாவை எதிர்த்து என்னெல்லாம் நடவடிக்கை நரேந்திர மோடி அரசு பின்னாடி போலையா? இல்ல சொன்ன எவ்வளவு ஆக்கிரமிச்சிருக்காங்க? எவ்வளவு நம்ம பாகிஸ்தான் மேல சைனால ஒரு பகுதி காமிச்சிருக்கோமா? நம்ம 3000 ஸ்கொயர் கிலோமீட்டர் விட்டவங்க நீங்க. சைனா வாரி அள்ளி கொடுத்தவங்க நீங்க. கிராம கட்டறானே நம்ம டெரிட்டரியில. அதுக்கு என்ன பதில்? பார்டர் ஏரியால கேட்டா நாங்க டெவலப்மென்ட் பண்ணாம இருக்கிறது தான் சேஃப்னு சொன்னது யாரு? அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு சீனா என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்கு? சால்வ் பண்ணிட்டோமா? ஆமா, இன்னைக்கு சைனா ஒத்துழைத்திருக்கிறது. அது அந்த பழைய ஜோனுக்கே 2 பேரும் போறோம்னு அக்ரி பண்ணிருக்காங்களே. இன்னைக்கு யாராவது ஆக்கிரமித்த இந்திய கிராமங்கள் இன்னும் பல விஷயம் இருக்குங்க. அதே மாதிரி இவங்க இந்த ஒரு விஷயம் இருக்கு. ஃபார்முலாஸ் இருக்கு. எந்த ஃபார்முலாஸ் தாங்கள் வந்தால் எடுத்துன்னு வருவீங்கன்னு சொன்னவங்க அந்த நாட்டுக்கு தேசத்துக்கு எதிராக ராகுல் காந்தி என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆப்போசிஷன், நான் ராகுல் காந்தினா இன்னைக்கு அவர் தான் இண்டி தான் ராகுல் காந்தின்னு சொல்லிக்கிறாங்க. அதனால ஒரே பேரை மட்டும் யூஸ் படுத்துறேன், அவ்வளவுதான். இன்னைக்கு அந்த ஃபார்முலாஸை வச்சு எவ்வளவு அவங்க அரசியல் பண்ணாங்கன்னு தெரியும். அதனால நம்ம நாட்டுக்கு எவ்வளவு அரசியல் பண்ணாரா? ஆமா, யாருங்க? மோடி பின்வாங்கிட்டாரே ஃபார்முலாஸ். அவர் பின்வாங்கிறதுக்கு காரணம் இழப்பு யாருக்கு? விவசாயிகளுக்கு இழப்பு. அந்த சிறு விவசாயிகளுக்கு இழப்பு. ஏன் விடுவாங்க இழப்புக்கு? அதனால பின்ன அது தேசத்துல ஃபார்முலாஸ் எதிர்க்கிறது தேச துரோகம். பிராடர் பிக்சரை பார்க்கணும். பின்வாங்கிறது என்ன? ஏன்னா நாட்டை சீர்குலைக்கிறதுக்கு எத்தனையோ வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. அந்த அமைதியை குலைப்பதற்கு எத்தனையோ வேலை நடந்து கொண்டிருக்கு. இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டே வரக்கூடாது. ஃபைண்டிங் அன் இந்தியன் ஸ்டேட். அவர் சொன்னதுக்கு திருப்பி இதே தான். இதோட அர்த்தத்தை அவங்க கரெக்டாக சொல்லிடுங்க.
ஒரு அரசின் ஆட்சிக்கு உட்பட்ட ஒருங்கிணைந்த அரசியல் சமுதாயமாக கருதப்படும் ஒரு நாடு தனியாட்சி நாடு. இந்தியா இஸ் a separate state. So we will fight the Indian state-னா அது நாட்டை எதிர்த்து நீங்க சண்டை போடுவீங்கன்னு தான் அர்த்தம். நீங்க உங்க மூளைக்கு நீங்க யோசிச்சுக்கலாம், உங்களுக்கு வேணும் மூளையெல்லாம் பேச விட்டுருங்க முடியாது சார். நமக்கு சாசனம் நமக்கு சாசனம் அரசியலமைப்பு. அரசியலமைப்பு ஸ்டேட்டுக்கான பொருள் சொல்லிருக்கு. என்ன சொல்லிருக்கு? ஸ்டேட்டுங்கும் போது எல்லாத்தையுமே சொல்லல. ஸ்டேட்டுங்கும் போது பிரசிடென்ட், கவர்னர், கேபினட் மினிஸ்டர்ஸ், போலீஸ், பியூரோக்ரசி தான். ராணுவம் கிடையாது, அதுல ஜுடிஷியரி கிடையாது, எலெக்ஷன் கமிஷன் கிடையாது. இக்னோர் பண்ணிக்க முடியாதுங்க. 1000 பேர் ஸ்டேட் 1000 மாதிரி சொல்லலாம் சார். நமக்கு வந்து ஸ்டேட்னு என்னன்னு எலெக்ஷன் மன்னிக்கணும், கான்ஸ்டிடியூஷன் வழக்கு இருக்கு, அதுதான் சாஸ்வதம். ஸ்டேட் இஸ் வாட் இஸ் ஸ்டேட்? ஸ்டேட் இஸ் a country. It doesn't exclude anything. நீங்க நினைக்கிற போது ஆர்மி எக்ஸ்க்ளூட் பண்ணாது. நம்ம அரசமைப்பு சட்டம் ஜுடிஷியரிய பத்தி பேசல, ஸ்டேட்னு சொல்ற இடத்துல சொல்லாட்சிக்கு உலகம் முழுக்க இருக்கிற அந்த நாட்டை தான் குறிக்கும். அந்த நாட்டை தான் குறிக்கும். அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமா மோகன் பேசியிருக்காரு. மோகன்ஜி அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசியிருக்காரு, சுதந்திரத்துக்கு எதிராக பேசியிருக்காரு. உள்ள வெளியே விட்டது யாரு? அவர் இந்த ஸ்டேட்டை நம்பலனா கர்நாடகால இருந்து அவர் ஆட்சியை விட்டு விலகணும். பேசுறாங்க. அவருடைய அடிமனசின் அழுக்கு வெளியில வந்திருக்கு. பெண்களுக்கு எதிரான அந்த பெண்களுக்கு எதிராக அரசாங்கம் வெளியில போணும். ஆதரவு ஸ்டேட்டை நம்பாதவர்கள் லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன்ல இருந்து விலகணும். ரிசைன் பண்ணிட்டு போணும். ஹிமாச்சல் பிரதேசல விலகணும். அம்பேத்கர் இந்தியாவை எதிர்க்கிறார். அவர் ஏன் தீவிரவாதிகளோட கை குலுக்குறார்? அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. இந்த பெண்களுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் இருந்துச்சா இல்லையா? ஆர்டிகல் 12 க்கு எதிராக ஏன் பேசுறார்? அதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த பெண்களுக்கு சொத்து ஆர்டிகல் 12 க்கு எதிராக ராகுல் காந்தி பேசுவதற்கான காரணம் என்ன? அடிமைன்னு சொல்லுங்க. இந்தியாவை எதிர்க்கிறார். இந்திய மக்களை ஏன் எதிர்க்கிறார்? இந்திய ஜனநாயகத்தை ஏன் எதிர்க்கிறார்? மனு நீதி என்ன சொல்லுது? மனு நீதி இந்திய இறையாண்மையை எதிர்க்கிறார். இந்திய பெண்கள் அடிமைன்னு சொல்லுது. வெற்றி பெற முடியாது என்று ஏன் நினைக்கிறார்? ஒரு வகுப்பினரை தவிர அனைவரும் அடிமைகள் சொல்லுது. மனு நீதி அத மனு நீதி சார் ஆர்டிகல் 12 லெஜிஸ்லேச்சர்ஸ், அதாவது அவரும் அங்கம் வகிக்கக்கூடிய பாராளுமன்றத்தையும் சேர்த்து குறிப்பிடுகிறார். இந்திய பாராளுமன்றம் என்பது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அவை. அதையும் எதிர்ப்பதா? அதான் சொல்றேன். அதோடைய ஆட்சி செய்வது யாரு? மைனாரிட்டியா இருந்து ஒரு கவர்மெண்ட் ஆட்சி செய்வது காங்கிரஸ் ஆட்சி செய்தால் தான் அது கவர்மெண்டா? எதிர்க்கட்சியில் யார் ஆட்சி செய்தால் அது கவர்மெண்ட் கிடையாதா? ஃபாசிசமான எண்ணங்க இது. ஒரு டிக்டேட்டர்ஷிப். இது மைனாரிட்டி கவர்மெண்ட். நாங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தால் தான் நாடு நன்றாக இருக்கும் என்பது டிக்டேட்டர்ஷிப். நீங்களும் கோயலிஷன் கவர்மெண்ட் நடத்திருக்கீங்க, அப்படின்னா அதெல்லாம் எதிர்க்கக்கூடியவையா? என்ன கேட்கிறேன், இன்றைக்கு அவர் என்ன தெளிவா சொல்றாரு? இந்தியாவுடைய அனைத்து அமைப்புகளையும் தேர்தல் கமிஷனரை இவங்க நினைச்ச உடனே ஒரு ஆளை கொண்டு வந்து ஒரே நாள்ல நியமனம் பண்ணத நவீன் சாவ்லா எப்படி நியமனம் பண்ணீங்க? ஒரே நாள் நவீன் சாவ்லா எப்படி நியமனம் பண்ணீங்க? அத பத்தி சொல்லுங்க கொஞ்சம். ஸ்கில் நவீன் சாவ்லா அவர்கள் எப்படி எங்க அந்த கேள்வி அவங்கள கேளுங்க. நீங்க தான் அவரை கேட்கணும். பேச விரும்புறேன். நவீன் சாவ்லா அவர்களை எப்படி அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னு கேட்டு சொல்லுங்க. மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. நீங்க அதுதான் கேக்குறேன். அது பதில் சொல்லுங்க. நவீன் சாவ்லா அவர்களை எப்படி நீங்க அப்பாயிண்ட் பண்ணீங்க? பதில் சொல்லுங்க. உங்களுக்கு வந்து தக்காளி தேச விரோத சொல்லை இன்னைக்கு சொல்றாரு. ஆர்எஸ்எஸ் சொல்லுது. அதுக்கு பிஜேபி ஆதரிக்குது. இத நாங்க எதுக்குறோம்? பார்ட்டி பிரசிடென்ட் இல்ல. தேச விரோத மட்டும் சரி 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 நான் உங்கள்ட்ட கேக்குறேன். நான் உங்கள்ட்ட கேக்குறேன். சுதந்திரத்தோட அடையாளமா? சுதந்திரத்தோட அடையாளமா வச்சு நீங்க தரதாங்களா? இல்ல நான் மறுகேள்வி கேக்குறேன். நான் மறுகேள்வி கேக்குறேன். Who is the head of Indian state? என்னங்க? Who is the head of Indian state? President. Okay. ஓகே. இன்னைக்கு வந்து நாட்டுடைய சுதந்திரத்தோட அழகா சொல்றாரு ராமர் கோவில் திறந்தது இந்தியா குடியரசுத் தலைவரா பாரத பிரதமரா? எங்க இந்த இந்த ஒரு புள்ளியில நான் மாறுபடுறேன். ஏன் மாறுபடுறீங்க? இல்ல சுதந்திரத்தோட அடையாளங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கட்டடத்தை திறக்க வேண்டியது யாரு? இந்தியாவுடைய ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் யாரு? அசிங்கப்படுத்திருக்கீங்க. இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் அசிங்கப்படுத்திருக்கீங்க. நீங்க ஒரு கார்கே எதிர்த்து வாக்களிக்கிறீங்க. நீங்க முர்முக்கு எதிர்த்து வாக்களிக்கிறீங்க. அது
அது எலெக்ஷன். நாங்க அதுதான் அரசியல் சட்டம். அரசியல் சட்டம். அது அரசியல் சட்டம். இந்த வாய மூடுறத உங்கள வச்சுங்க. அப்துல் கலாம் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்க. ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தல் அடிப்படை தெரியாம இருக்கீங்க. ஜனாதிபதி தேர்தல், அந்த தேர்தலில் எதிர்க்கட்சி வழக்குடியினர் வரக்கூடாது, மைனாரிட்டி வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அவருடைய காங்கிரஸ் பார்ட்டில கூட அலோவ் பண்ணல. அவர்களை விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அவங்க ஆந்திரால நீதிபதி என்ன சொன்னாரு? நான் சட்டத்தின் நீதியா சொல்லல, கடவுள்கிட்ட கேட்டு நீதி சொன்னேன். அன்னைக்கே நீங்க முகத்துல துப்பட்டி போட்டு ஓடி சொன்னாரா இல்லையா? நீதிபதி சொன்னாரா இல்லையா? அவர் என்ன சொன்னாரு? சட்டத்தின்படி நான் வந்து தீர்ப்பு எப்படி வந்தா கடவுள்கிட்ட கேட்டேன். கடவுள் சொன்னாரு, நான் தீர்ப்பு கொடுத்தேன். உச்சநீதிமன்றம் சொல்லலையா? இதே உச்சநீதிமன்றம் 91க்கு பிறகு எந்த ஆலயத்தை இடிக்க கூடாதுன்னு சொல்லும் போது அதை 91 இடிக்க கூடாதுன்னு சொன்னப்ப நீங்க எத்தனை கோயில்கள் இடிச்சீங்க? அதே மோகன் பகவத் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? அதாவது இனிமேல் எந்த ஆலயங்களையும் இடிக்க கூடாது என்று சொன்னார். எப்ப சொன்னார் தெரியுமா? உச்சநீதிமன்றம் சொல்லுது இந்த 91 சட்டத்தை நாம் அமல்படுத்த வேண்டும் சொன்ன பிறகு சொல்றாரு. அதே உச்சநீதிமன்றம் தான சொல்லுது. அதையும் சேர்த்து பட்சப்படுத்துறாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன சொன்னாரு? நான் சட்டத்தின் மீது பாபர் மசூதி கேஸ நாம் தீர்ப்பு கொடுக்கல, கடவுள்கிட்ட கேட்டு தீர்ப்பு கொடுத்தேன்னு சொன்னது உண்மையா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அதோட நீங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பை வந்து விமர்சிக்கிறீங்களா? அந்த தீர்ப்பு நியாயம் இல்லங்கறீங்களா? ஒரு நிமிஷம். இங்க விமர்சிக்கதா உட்கார்ந்து தீர்ப்பை விமர்சிக்கிறீங்களா? ஆமா, இங்க விமர்சிக்கிறீங்களா? ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் சொன்னது பொய்யா இல்லையா? இல்ல நான் சொன்னது உண்மையா இல்லையா? இன்னும் சொல்லுங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கிறீர்களா? பாபர் மசூதி உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கிறீர்களா? ஆம் இல்லைன்னு சொல்லுங்க. உண்மை தன்மை இல்லைன்னு சொன்னது நீதிமன்றம் தான். அது மட்டும் இல்ல, உச்சநீதிமன்றம் வழங்கிய அதே ஆர்கியாலஜிக்கல் விமர்சிக்கலாம் உள்ள உட்கார்ந்து கூடாது. திரு காரேஸ் ரெண்டுமே நான் சொல்றேன். நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தவறா? தவறா? ரெண்டு பேர் சேர்ந்தவரை ஹெக்கில் பண்ணாதீங்க. நீதிபதி என்ன சொன்னார்? சுதந்திரத்தை பத்தி இவ்வளவு பேசல. நீதிபதி என்ன சொன்னார்? ஒரு கேள்வி ஓகே 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 ஒரு கேள்வி கேளுங்க. காரேஸ் ராஜ் எதிர்கொள்வார். ஒரு கேள்வி. ஓகே ஒரு கேள்வி. சுதந்திரம் சுதந்திரம் சுதந்திர போராட்ட தியாகிகள இவ்வளவு மூச்சு முட்டை பேசுறீங்கல்ல? ஆமா, கண்டிப்பா பேசுறீங்கல்ல. நான் சொல்றேன், இந்த நாட்டுல நீங்க 60 ஆண்டு காலம் ஆட்சியில இருந்திருக்கீங்க. 454 இடத்துக்கு நேரு பேர் வச்சிருக்கீங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க. 454 இடத்துக்கு நேரு பேர். அண்ணா நான் சொல்றத கால வாங்கிட்டு வந்து சொல்லுங்க. நீங்க 454 இடத்துக்கு நேரு பேர். 300 இடத்துக்கு மேல இந்திரா காந்தி பேர். 200 இடத்துக்கு மேல ராஜீவ் காந்தி பேர். இதெல்லாம் சுதந்திரத்தை பாடுபடுறாங்க. பொறுமையா பேசுங்க. அம்பேத்கர் யார் கொடுத்தா பாரத ரத்னா? ஓகே அம்பேத்கர் காரேஸ் சொல்றாரு அமைதியா இருக்காரு. we cannot take his patience for granted. சுதந்திர போராட்ட வீரரே எல்லாத்துக்கும் ஜவஹர்லால் நேரு பேர், இந்திரா காந்தி பேர், ராஜீவ் காந்தி பேர். நீங்க சவர்கருக்கு நீங்க பாரதியார் பேர் ஓகே 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 சார், yield the floor. ஓகே yield the floor. அவர் பொறுமையா, let's not take it for granted. சோழன் பேர் வச்சிருக்கோம். ஓகே ஓகே சார், ப்ளீஸ் சார், நியாயம் இல்ல, ப்ளீஸ் ஹெல்ப். தமிழருக்கு விரோதி, தமிழுக்கு விரோதி, இந்திய நாட்டின் விரோதி காங்கிரஸ். ஓகே, இறுதியான விரிவான கருத்து திரு காரேஸ் ராஜ்.
உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்கிறீர்களா இல்லையான்னு சொல்லுங்கன்னு சொன்னார். உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் கையெழுத்திடாமல் வெளியிடப்பட்ட தீர்ப்பை ஏற்றுக்கொண்டுதான் அந்த ராமர் கோயிலுக்கும் அந்த பாபர் மசூதிக்கும் இடம் பிரித்து கொடுத்தாங்க. இன்றைக்கு கோவில் கட்டி எழுப்பப்பட்டு இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நான் இந்த தீர்ப்பை எழுதுகிற போது என்ன மனநிலையில் இருந்தேன், எப்படி இருந்தேன் என்று சந்திரசூட் அவர்கள் அந்த தீர்ப்பை கூட்டி கையெழுத்து நான் போடுறதுக்கு முன்னால், நான் அந்த தீர்ப்பை எழுதுறதுக்கு முன்னால் நான் என்ன செய்தேன் என்று அவர் சொன்ன செய்தியை தான் நீங்கள் சொல்லுகிறேமே தவிர சட்டத்தின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கப்படவில்லை. ஆனால் நான் இந்த தெய்வத்தை வணங்கினேன், இது என்னடா செய்கிறதுன்னு கேட்டேன், ஆண்டவன் விட்ட வழி என்று நான் இந்த நிலைப்பாட்டை எடுத்தேன் என்று அந்த தீர்ப்பை கொடுத்த நீதிபதிகளில் ஒருவர் சொன்ன செய்தியைத்தான் இங்கே பதிவு செய்கிறோமே தவிர அந்த நீதிமன்ற தீர்ப்பு ஆல்ரெடி செயல்படுத்தப்பட்டது. அதை குறித்து நிறை குறிகள் பற்றி பேசுவது என்பது பேசுபவரை பேச விடாமல் செய்கிற பாங்கு. இரண்டாவது முக்கியமான செய்தி, சுதந்திர போராட்டத்தில் நேரு பேரை வச்சிங்களா அவர் பேரை வச்சிங்களான்னு கேட்குறீங்க. ஒட்டுமொத்தமாக அன்றைக்கு 35 கோடி மக்கள் தொகை சுதந்திர போராட்ட காலத்தில் உப்பு சத்தியாகிரம் நடக்கிற பொழுது ஒன்றை ஆளாக அரை கோமணத்துடன் நடந்த மகாத்மா காந்திக்கு பின்னால் நடக்க ஆயிரக்கணக்கில் மக்கள் சேர்ந்தார்கள். எத்தனையோ லட்சம் உயிர்களை பலிகொண்டு தான் இந்த சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம். அந்த சுதந்திரத்தை பழித்து பேசி இது இல்லை எங்களுக்கு சுதந்திரம், ராமர் கோயில் கட்டினதான் சுதந்திரம், அதுதான் உண்மையான சுதந்திரம் என்று சொன்னதை வன்மையாக கண்டிக்கக்கூடிய இடத்தில் தான் இன்றைக்கு விவாதம் நடக்குது. அதை ஏற்றுக்கொண்டார்களா ஏற்றுக்கொள்ளவில்லையா, அவர் சொன்னது சரிதான், அந்த தியாகிகளை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுக்கு ராமர் கோயில் கட்டுறது மட்டும்தான் எங்களுக்கு கவலை, அதுக்கான அவர் மோகன் போத் சொன்னது தான் சரி, நான் இந்த சுதந்திர அரசியல் விடுதலைன்னு சொல்றாரு. அரசியல் விடுதலையும் விடுதலை அங்க என்ன உண்மையான விடுதலைக்கு அரசியல் விடுதலைக்கு என்னங்க? வார்த்தைகளை வச்சுக்கிட்டு நீங்க இது சரி அது சரின்னு தராசுல உட்காந்து இந்த குரங்கு கையில கொடுத்த பூமாலை மாதிரி இந்த பிச்சு நல்லா இருக்கா இது நல்லா இருக்கான்னு பிச்சு போடுற மாதிரி இருக்கு. அவருடைய நோக்கம் நமக்கு தெளிவாக தெரிகிறது. கான்ஸ்டிடியூஷன் பாராளுமன்றம் ஒரு மாண்போடு நடந்திருந்தால் அந்த பாராளுமன்றத்தின் நடவடிக்கைகள் தன்னாட்சி பெற்ற அதிகார அமைப்புகள் தங்களுடைய செயல்பாடுகளை சரியாக செய்திருந்தால் நாம் அதை பற்றி குறை கூற வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இன்றைக்கு அலகாபாத் கோர்ட்டினுடைய ஜட்ஜே இது இந்துத்துவா, இது அறுதி பெரும்பான்மை இருக்கிற இந்துக்களின் நாடு என்று சட்டத்தின்படி உட்கார்ந்து பேச வேண்டிய நீதிபதி இன்றைக்கு நீதிமன்ற படிக்கட்டுகளில் ஏறிக்கொண்டிருக்கிறார். விக்டோரியா கௌரி என்கிற ஒருத்தவர் டெரரிசம், கிரீன் டெரரிசம், இஸ்லாம்னா ஒயிட் டெரரிசம், கிறிஸ்டியானிட்டி என்று சொல்லக்கூடியவர் ஜட்ஜியாக இன்றும் நீடித்து கொண்டிருக்கிறார். ஒரே நாளில் தீர்ப்பை வழங்கின உடனே பாராளுமன்றத்திலே மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆகி இன்னைக்கு ராஜ்யசபாவில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ரஞ்சன் கோகாய். சித்ரா ராமகிருஷ்ணன், நான் ராத்திரி படுத்திருப்பேன், எனக்கு கனவுல ஒரு சாமியார் வருவார், அவர் எனக்கு அருள் வாக்கு கொடுப்பார், அதுபடி நான் செய்தேன் என்று செபியில் 5 லட்சம் கோடி ரூபாய். Help me out, please. இன்னைக்கு உள்துறை அமைச்சர் யார் சார்? இன்னைக்கு உள்துறை அமைச்சர் யார்? நேரம் இல்ல. சொல்லிட்டா இல்லையா? இந்த குறுக்க பேசினா அவர் காரை செல்வராஜுக்கு அவர் பேச நேரம் இல்ல. குறுக்க பேசாதீங்க. அநாகரிகமா பேசாதீங்க. வாவுசி சார் இதே கிளாஸ் சார். செல்வராஜ் பேசுறீங்க சார். நீங்க குறுக்க பேசுறீங்க. எல்லாரும் தான் சார் நம்ம பேசுறீங்க. நான் பேசல. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே. இருக்க கூடாதுன்னு சொன்னவர் தான் இன்னைக்கு உள்துறை அமைச்சர். நேரம் இல்ல. I have to end the show. இல்ல நான் மன்னிக்கிறேன், உங்கள்ட்ட கருத்து இருக்கு. சுருக்குமா 10 செகண்ட்ஸ். ஏங்க கடைசியா பேசவே 10 செகண்ட்ஸ் விரிவான கருத்து. தெரியாது யாருக்கு தெரியும், மருதுபாண்டியர்களுக்கு தெரியாது யாருக்கு தெரியும், எங்கள் முப்பாட்டி சிவகங்கை பேரரசியை பற்றி தெரியாது, இவர்களெல்லாம் தெரியாதவர்கள் எல்லாம் இந்த ஊர்வலத்திலே அந்த தமிழ்நாடு அரசு வண்டி வரக்கூடாது என்று சொல்லி தெரிந்த முகங்களாக கொண்டு வந்து வைத்து என்று சொல்லி இவர்கள் பேசுவது மோகன் பகாவத் சொன்னதுக்கு அது
தவறு அப்படி பேச வேண்டிய நீங்க என்ன சொல்றீங்க? இந்த பாருங்க நான் தெளிவா சொல்றேன். அதாவது மிஸ் கால் பண்ணாத சொல்றீங்க. டைம் இல்ல. உண்மையான சுதந்திரம் இந்த ஓகே let's agree to disagree. ஓகே நன்றி வணக்கம்.